இப்போ தமிழ் செல்வி எடுத்து நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், அவங்க கிளாஸ் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாம். அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்களையும் எனது குருமார்களையும் அவர்களின் பொற்பாதங்களை என் சிரம் மேல் ஏற்று எனது வகுப்பை தொடங்குகின்றேன். அதாவது போன கிளாஸ்ல நான் ஒரு 2 கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது அது அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? எனக்கு தெரியுது மேடம். உங்களுடைய வாழ்வின் லட்சியம் என்ன? அது முதல் கேள்வி. அப்புறம் 2வது கேள்வி என்ன கொடுத்திருந்தேன்னா, உங்களால உங்களுடைய சுவாசத்தை கண்டுபிடிக்க முடியுதா? அதாவது எந்த நாசியில இடது சுவாசம் போகுதா வலது சுவாசம் போகுதா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா இது எதுக்காக சொல்றேன்னா, திருப்பியும் மற்றவங்களுக்கும் தெரியணுங்கிறதா. எனக்கு ஒரு 18 பேரோட மெயில்ல இருந்தோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் தான் வந்தது. அது ரொம்ப குறைவானதுதான். எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நிறைய பேர் வந்து தயங்குறாங்க சொல்றதுக்கு. அவங்களுக்கு லட்சியம் இருக்குது, அதே மாதிரி வந்து அவங்களால வந்து சொல்ல முடியும், இருந்தாலும் நம்ம சொல்றது தப்பாயிடுமோ, நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இந்த தயக்கம் இருக்குது. அந்த தயக்கமே வேண்டாம். உங்களுக்கு தமிழ்ல எழுதலாம். நான் எதுக்காக இந்த ஸ்லைடு சிலதை ஆங்கிலத்துல போடுறேன்னா, சிலவங்க தமிழ் வாசிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க. சொன்னதுனால நான் ஆங்கிலத்துல போடுறேன். ஆனா என்னுடைய கிளாஸ் வந்து தமிழ்ல தான் இருக்கும். இப்போ இந்த அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட கோல் 4 லைன்ல எழுதினா போதும். நான் வந்து ரொம்பலாம் வளவளன்னு ஒரு பக்கம்லாம் எழுதணும்னு கேட்கல. தைரியமா உங்களோடத வெளிப்படுத்துங்க. அது மெசேஜா இருக்கலாம், இமெயிலா இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்ல நீங்க 4 லைன் அடிச்சு அனுப்புனா போதும். கேள்வி 1 இது. கேள்வி 2 அதுக்கு எஸ் ஆர் நோ போட்டா போதும். 2வது வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா முடியலையா, அதுதான் அந்த கேள்வியே. அதனால நீங்க இதுக்கு இந்த போன வாரம் அட்டன் பண்ணவங்களுமே நிறைய பேர் கொடுக்கல. தயவு செய்து நீங்க உங்களோட கொடுத்தீங்கன்னா என்னோட கிளாஸ் அதுக்கு தகுந்தபடி அலைன் பண்ண வசதியா இருக்கும். அதுவும் ஒரு ரீசன். உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் அசைன்மெண்ட்டை பண்ணும்போது அதற்கும் நாங்க வந்து மார்க் கொடுப்போம். அந்த கோர்ஸை ஈஸியா சர்டிபிகேட் முடிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். அதுக்காக தான் இந்த ரிமைண்ட் பண்ணி. இப்ப இந்த கிளாஸ்ல நான் தொடங்க போறது என்னன்னா, நம்ம முத்திரை பயிற்சி செய்ய போறோம். சரி, இந்த முத்திரை பயிற்சிய நம்ம செய்யறதுக்கு உள்ள அடிப்படையான ஒரு, அதாவது என்ன சொல்றது, அறிவியல் பூர்வமான காரணங்கள் என்ன, இது செய்யும் போது என்ன நடக்குது. நீங்க வந்து பெரிய, அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும், டாக்டரா இருந்திருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். இந்த கிளாஸ் வந்து இதை செய்யறதுனால இப்படி நடக்குங்கிற நம்பிக்கையை உருவாக்குறதும் அறிவியல் அடிப்படையில, அதுவும் ஒரு முக்கிய காரணம். அதனாலதான் நீங்க வந்து இதை நல்லா கவனிச்சிட்டு இருங்க. சிலது புரியட்டா கூட நீங்க வந்து அந்த கேள்வியை நீங்க வந்து உங்களோட இதுல அனுப்பிச்சு விடுங்க. வாட்ஸ்அப்லயோ எதிரையோ அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ் நான் அட்ரஸ் பண்றேன். ஏன்னா கிளாஸ் கேள்வி பதில்னு இதுல போயிட்டு இருந்தோம்னா இந்த கண்டினியூட்டி கொஞ்சம் விட்டுரும். அதனால கடைசியில ஒரு 5 நிமிஷம் தாரேன். மற்றபடி வந்து நீங்க வந்து இப்ப எனக்கு கரெக்டா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப நம்மளுடைய, அதாவது ஒரு மனிதனுடைய செயல்முறைகள், அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி, அவங்களுடைய பவர், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அளப்பரியது. இப்போ ஒரு கூட்டத்துல நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க, பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துல உங்களுக்கு மிகவும் தெரிஞ்சவங்க ரொம்ப தூரத்துல வந்தாலே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது சாதாரணமா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீங்க அடிக்கடி பார்த்ததுனால ஒரு தூரத்துல இருந்தாலே அவங்க நடந்து வர்ற ஸ்டைல பார்த்த உடனே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிடும். ஓ, இது என்னோட ஃப்ரெண்டு வராங்க, ஓ இது என்னோட பையன் வர்றாப்ல. அது எப்படி தெரியுது? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளால நுழையிறாங்கன்னு வைங்களேன், வீட்டுல அந்த கேட் கதவை ஓபன் பண்ற ஸ்டைல்ல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இது யாரு திறந்து வாரா, ஓ வீட்டுல அவங்க ஆபீஸ் முடிச்சு வாராங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ரொம்ப நுண்ணிப்பா கவனிச்சிங்கன்னா குழந்தைகள் கூட கண்டுபிடிச்சிரும். அப்பா வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லும். சோ நம்மளுடைய அந்த மனிதனுடைய இந்த ஆக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, பவர் இருக்கு இல்லையா, ரொம்ப அளப்பரியது. நம்ம அதை கண்டுக்கிட்டதே இல்லை. நம்ம நினைக்கிறோம் கம்ப்யூட்டர் தான் ரொம்ப அறிவானது, மற்ற மெஷின்ஸ் எல்லாம் ரொம்ப அறிவானது நினைப்போம். அப்படி கிடையாது. உங்களுடைய ஆற்றல் அளப்பரியது. அதை முதல்ல உணரணும். இப்போ இது வந்து படிச்சவங்க படிக்காதவங்கன்னு கிடையாது.
நான் சொன்னது வந்து ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன், ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது. இதை கம்ப்யூட்டர்ல கொடுத்தீங்கன்னா பலவிதமான இமேஜை கொடுத்து அவங்க டிஃப்ரெண்ட் போஸ்டர்ல கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்தாதான் கண்டுபிடிக்கும். வேற மாதிரி இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்க தூரத்துல உள்ளவங்க அவங்களோட ஹேர் ஸ்டைலை பார்த்தே கண்டுபிடிப்பீங்க, நடையோடதை பார்த்தே கண்டுபிடிப்பீங்க. நம்மளுடைய மூளை வந்து ஒவ்வொன்றையும் பதிஞ்சு வச்சு அதை வச்சு கண்டுபிடிக்குது. இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அது மாதிரி வீட்டுல பெண்கள்லாம் கோலம் போடுறது பாத்தீங்கன்னா அது பயங்கரமான திறமை. அதெல்லாம் எல்லாராலையும் வராது. இதே இதை கம்ப்யூட்டர்ல பண்ண சொல்லுங்க, ரொம்ப கடினம். இது மாதிரி அதே மாதிரி சர்க்கஸ்ல போறவங்கள பாருங்க, ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுனா நம்ம மூளை வந்து எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கணும். இத மாதிரி ஒரு திறமை வாய்ந்த கம்ப்யூட்டரே கிடையாது உலகத்துல. அதனால சாதாரண வேலைகளை கூட அந்த கம்ப்யூட்டர் மூலம் செய்ய வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். முதல்ல நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய அறிவாற்றல் மிகவும் அளப்பரியது என்ற நம்பிக்கை வேணும். இப்போ நான் வந்து இப்போ ஒரு படத்தை காட்டியிருக்கிறேன். சாதாரணமா நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன். இந்த நம்மளை சுத்தி வந்து ஐம்பூதங்கள்னு சொல்லுவோம். எதெல்லாம்? எர்த்துங்கிறது வந்து நமக்கு வந்து நிலம்னு சொல்லுவோம், மண்ணுன்னு வச்சுக்குவோம். அடுத்தது வந்து நீர், வாட்டர். அடுத்தது வந்து வாயு. அடுத்தது வந்து ஆகாயம். அடுத்தது வந்து நெருப்புன்னு சொல்லலாம், அல்லது வெப்பம்னா தான் கரெக்டா இருக்கும். இந்த 5 பூதங்களும் பிரபஞ்சத்திலயும் இருக்குது, நம்ம உடல்ல இருக்குது. சோ நம்ம வந்து இந்த 5 பூதங்களால் ஆனவர்கள் தான். இது 5 அடிப்படை மூலக்கூறுகள் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைகள் தேவை, அடிப்படை தேவைன்னு பாத்தீங்கன்னா உணவு வேணும், உடை வேணும், கல்வி வேணும், நல்ல மருத்துவம் வேணும், தங்க நல்ல இடம் வேணும். இது 5 தான் நம்ம எல்லாருக்குமே தேவையான பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நம்மகிட்ட நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அது எனர்ஜி சம்பந்தமா இருக்கலாம், நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் சம்பந்தமா இருக்கலாம், நம்மளுடைய மருத்துவம் சார்ந்ததா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறது, அது ட்ரெயின்லயோ ஃபிளைட்லயோ ஷிப்லயோ எதுலயோ போறது. இப்போ சேட்டலைட் டு சேட்டலைட் போற அளவுக்கு போயிட்டோம். அப்புறம் கம்யூனிகேஷன், நம்மளுடைய தகவல் பரிமாற்றம் பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் தான் நம்ம வந்து நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு தொழில் செய்யறோம். அப்போ இந்த தொழில் எந்த டைப் ஆஃப் இதுல இருக்குது? ஒண்ணு நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான தொழில் செய்யலாம், இன்னொன்னு காத்துறதுக்காக நம்ம செய்யலாம், அடுத்தது ஒண்ணு அழிக்கிறதுக்காக செய்யலாம், ஒண்ணு மறைக்கிறதுக்காக செய்யலாம், அடுத்தது வந்து நம்ம வந்து பிளிஸ்ஃபுல், ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைன்னு சொல்லுவோம். கிரியேட்டிவ்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா சயின்டிஸ்ட் எல்லாருமே கிரியேட்டிவ் தான். அடுத்தது ப்ரிசர்வ் பண்றது, நம்மளை வந்து பாதுகாத்துக்கள் இருக்கிறது. இப்போ வந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறோம்? நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், நல்ல உணவு உட்கொள்றோம், இதெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக செய்யறது. அதுக்காக சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய யோகா பயிற்சி அப்படிலாம் இருக்குது, நம்மளை ப்ரிசர்வ் பண்றதுக்காக செய்யற தொழில். அடுத்தது அழிக்கிறது, நாட்டின் எல்லையில் நம்மளை பாதுகாப்பதற்காக எதிரிகளை அழிப்பதற்கு உள்ளது ஒரு எக்ஸாம்பிள். டெஸ்ட்ராய் பண்றது, நம்மளை அழிக்கிறது. அடுத்தது ஹைடு, மறைத்தல். மறைத்தல்ங்கிறது நம்ம என்ன பண்றோம்? ஒரு பாஸ்வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸ்வேர்டு கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவோம். ஒரு தகவலை வந்து நம்ம மறைச்சு அனுப்புறது, இது எல்லாமே ஹைடிங் டெக்னிக். இந்த ப்ரொஃபஷன்ல இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்லயே வந்து மற்றவங்க நம்மளுடைய தகவலை திருடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அதுல செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி உள்ளது வந்து உண்மையான தகவலை மறைச்சு இருக்குது. இது ஒரு வகையான ப்ரொஃபஷன். அடுத்தது ஆசீர்வதிக்கப்பட்ட நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவோம் இல்லையா, போனே சொன்னேன், டீச்சிங் ஒரு நோபல் ப்ரொஃபஷன். அதே மாதிரி தான் இந்த கீரியாட்ரிக் கேர், இதுவுமே ஒரு நோபல் ப்ரொஃபஷன் தான். அப்போ அது டாக்டரா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், ஹோம் மேக்கரா இருக்கலாம், எந்த தொழிலாவும் இருக்கலாம். நம்ம பொதுவா ப்ரொஃபஷனா எப்படி நம்ம நினைச்சுக்கிடுறோம்? நான் டாக்டர், என்ஜினியர், நான் ஒரு கலைஞன், இப்படிதான் சொல்றோம். எந்த வேலை எடுத்தாலும் நம்ம ஏதோ ஒரு வழியில நமக்கு இந்த 5க்குள்ளால் தான் வரும், இந்த 5 தொழிலுக்குள்ளால் தான் வரும். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 வகையான ப்ரொஃபஷன் தான் உண்டு.
இது எல்லாம் எதுக்காக? நம்மளை வளர்த்துக்கிட, நம்மளை பாதுகாத்து கொள்ள. அடுத்தது 5 விதமான சென்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளால பார்க்க முடியும், கேட்க முடியும், நுகர முடியும், ருசிக்க முடியும், தொட்டால் அந்த ஸ்பரிசத்தை உணர முடியும். இப்போ ஹியூமன் லைஃப் வந்து இந்த இதுக்குள்ளாலே தான் சுத்திட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா ரொட்டீன் லைஃப்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இதை பற்றியே ரியலைஸ் பண்ணாமலே நம்ம அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி அதுக்கடுத்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் நம்ம தேவைகளை அனுபவிக்கிறோம் சன்ஸ் மூலம். இதுதான் ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இதையும் தாண்டி வேற எதுவும் இருக்குதா? இருக்குது. இவ்வளவு நம்ம இதுல எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் நம்ம மனசு நிம்மதியா இல்ல? நம்ம ஏன் சந்தோஷமா இல்ல? அதுக்கு காரணம் நம்மளுடைய மனசு எப்பவுமே வெளி உலகத்தையே நினைத்து கொண்டு இருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், போன கிளாஸ்ல சொன்னதுதான். நீங்க வெளியில நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அதனாலதான் நாம வந்து நம்மளுடைய அந்த ஆற்றலை உணர்ந்து ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், இவ்வளவு நான் சாட்டிஸ்ஃபைடா செய்யறேனே, இவ்வளவு கடினமா உழைக்கிறேனே, நம்ம லைஃப் வாழ்க்கை வந்து இவ்வளவு தூரம் போனாலுமே என்னால சந்தோஷமா இல்லையே, அப்போ எது மிஸ்ஸிங், எது வந்து குறைபாடா இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து முதுமையில தான் நமக்கு தட்டுப்படும். ஓ, இவ்வளவு இருந்து எனக்கு சந்தோஷம் இல்லையேன்னு. ஆனா வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஏன் சந்தோஷமா இல்ல, நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு கடினமா உழைக்கிறோம், இப்படி நல்லா எல்லாம் இருக்குது, இருந்தாலும் ஏன் இந்த கஷ்டம் நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு மருந்தாக, அதற்கு ஒரு இன்னொரு ஆல்டர்னேட் வே என்னன்னு பாக்குறதுக்கு தான் இந்த கிளாஸ், முத்திரை கிளாஸ். இப்போ நம்மளுடைய அளப்பரிய ஆற்றலை நீங்க முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ விவேகானந்தர் சொல்றார், ஆல் பவர்ஸ் ஆர் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். உங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும், எது வேணாலும் செய்ய முடியும், எல்லா அளப்பரிய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கின்றன. அப்போ நம்மளுடைய அளப்பரிய ஆற்றலை முதல்ல நம்ம வந்து உணரணும். அதை உணர்றதுக்கு தான் பலவிதமான பயிற்சிகள் இருக்குது. அதுல இந்த பயிற்சியும் ஒன்று, நம்ம முத்திரை பயிற்சியும். ஏன் இந்த முத்திரையை படிக்கணுங்கிறதுக்காக இந்த விளக்கம் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த முத்திரையை பற்றி நம்ம உணர்ந்து கொள்ளணும்னா அடிப்படையா சில விஷயங்கள் தெரிஞ்சு ஆகணும். அதாவது நானும் டாக்டர் கிடையாது, அதே மாதிரி நிறைய பேர் உங்களுக்கும் அந்த சயின்ஸ்ல ரொம்ப நாலேஜ் இருக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவு பொதுவா சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இந்த முத்திரை எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத புரியறதுக்காக வேண்டிதான் சில அடிப்படை தத்துவங்களை இந்த கிளாஸ்ல விளக்குறதுக்கு விரும்புகிறேன். இப்போ முதல்ல சொல்லியாச்சு, 5 பூதங்களால் ஆனது, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரபஞ்சத்துல எப்படி நடக்குதோ அதே தான் நம்ம உடல்லையும் நடக்கும். அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரியணும். ஏன்னா அதே மெக்கானிசம் தான் நமக்கும். முதல்ல அந்த உற்பத்தி ஆனது வந்து எப்படிங்கிறத நான் டீட்டெயில்டா சொல்லதுக்கு விரும்பல. ஆனால் 5 பூதங்களால் ஆனது. ஒரு சிம்பிளா சொல்ல போனா, ஒரு மாயையிலிருந்து முதல்ல தோன்றது வந்து சூக்ஷ்மமான 5 பூதங்கள். சூக்ஷ்மமானதுன்னா ரொம்ப சிறுசு, அதாவது கண்ணால பார்க்க முடியாது. நம்மளுடைய கண் வந்து சாதாரணமா இருக்கும்போது அதை பார்க்க முடியாது. இப்போ வந்து ஒரு டம்ளர் இருக்குன்னா டம்ளரை பார்த்த உடனே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இது வந்து தூல பொருள். சூக்குமம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுடைய சாதாரண கண்ணால பார்க்க முடியாது. அது மைக்ரோஸ்கோப்போ டெலஸ்கோப்போ ஏதோ ஒண்ணு ஒரு கருவியின் மூலம் பார்க்க முடியும். அதுதான் சூக்குமம் தூலம்ங்கிற 2 வார்த்தைக்கு உள்ள வித்தியாசம். அப்போ முதல்ல வந்து என்ன ஆகுதுன்னா சூக்கும பூதங்கள் ஏற்படுது. அதாவது இதெல்லாம் மண், நீர், அடுத்தது வந்து நெருப்பு, வாயு, ஆகாயம். இந்த 5 பூதங்களும் சூக்குமமா முதல்ல வெளிப்பட்டது. அந்த சூக்குமம் அடுத்தது தூலமா மாறுது. ஏன்னா இது வந்து சயின்ஸும் ஒத்துக்கிட்டது, குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயும் சொல்றாங்க. அடுத்தது கிளாசிக்கல் பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், கிளாசிக்கல் பிசிக்ஸ். அந்த குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிற வார்த்தை அதை பத்தி தெரியலையே நீங்க வருத்தப்படாதீங்க. அது ஃபுல்லா சூக்ஷ்மமான நம்மளுடைய சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை பற்றி சொல்லுது.
அதான் சூக்கும பூதம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தூல பூதங்களை கிளாசிக்கல் பிசிக்ஸ் சொல்லுது. சோ சயின்ஸ்லயும் அதே இது சொல்லுது. நம்மளுடைய ஞானிகள் ரிஷிகள் எல்லாருமே அதே இதை சொல்றாங்க. அப்போ இந்த சூக்கும பூதங்கள்ல இருந்து எப்படி ஸ்தூல பூதத்துக்கு மாறுது, பருப்பொருளா மாறுது, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய பொருள் எப்படி ஒரு தூல பொருளாக மாறுகிறது, பருப்பொருளாக மாறுகிறது. அது நம்ம ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. சிம்பிளா நான் சொல்றேன். இந்த டேபிள் அதாவது முதல்ல ஆகாசம்ங்கிற சூக்கும பூதம் தான் முதல்ல உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வரிசையா வாயு, வெப்பம், நீர், மண் இதெல்லாம் 1 by 1 வருது பின்னாடி. எல்லா சூக்கும பூதங்களும் முதல்ல வெளிப்பட்ட பிறகு முதல்ல ஆகாசம் எப்படி அது காம்பினேஷன் போடுதுன்னா, ஆகாசத்துல இப்போ 100 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். ஆகாசம்ங்கிறது 100 அணுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 50 அணுக்கள் ஆகாச அணுக்களா இருக்கும் சூக்குமத்துல. அதாவது சூக்குமமான அந்த இது நுண்ணிய. மிச்ச 4 இருக்கு இல்லையா, மிச்ச 4 பூதங்களும், அதாவது வாயு இருக்குது, அதே மாதிரி வெப்பம் இருக்குது, நீர் இருக்குது, நிலமோ மண்ணோ, இந்த 4ம் மிச்சம் 50% அரைக்கால் வீதம், அதாவது 1/8, 8ல் 1 பங்கு இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தாதான் ஸ்தூல ஆகாசமா மாறிடும். ரொம்ப அதாவது இது கஷ்டமே கிடையாது. ஒரு ஜஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சூக்கும ஆகாசத்துல பாதி பங்கும் மற்ற எல்லா பூதங்களுடைய 8ல் 1% சேர்ந்ததுதான் ஸ்தூல ஆகாசமா மாறிடுது. அதே மாதிரி வாயு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா 5 பூதங்களும் இருக்குது சூக்குமத்துல இருக்கிறதுல, வாயுங்கிறது தன்னோட பாதி பங்கு 50% எடுத்துக்கிட்டு மிச்சம் உள்ள 4மே 1/8 பாகமா மாறினது ஸ்தூல வடிவமா மாறுது. இப்படிதான் 5 பூதங்களும் சூக்குமத்திலிருந்து ஸ்தூலமாக மாறியது. அதைத்தான் சொல்றாங்க. இப்ப குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம குவார்க்ஸ் அப்படி இப்படி பலது சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், அதாவது அணுவையும் உடைத்தால் உள்ளால என்ன இருக்குங்கிறது அதுதான் சூக்குமமானது, கண்ணுக்கு தெரியாது. அதுல இருந்துதான் அடுத்தது ஆட்டம் வருது. ஆட்டம்ல இருந்துதான் மேட்டர், ஒரு பருப்பொருள் உருவாகுது. ரெண்டையுமே அதுலயும் சொல்லியிருக்காங்க. இத எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க நமது ஞானிகள். இன்னும் இவங்க இந்த சதவீதத்தை கூட சொல்லல. அதாவது நம்மளுடைய ஞானிகளோட வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவியல் பூர்வமா இருக்கும். ஆனா அந்த சயின்ஸ் ப்ரூவ் பண்ண கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இதை சயின்ஸுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் இது எப்படின்னு. ஆனா இவங்க உண்மையிலே தியானத்திலையும் பல தவங்களும் இருந்து அவங்க இந்த ஞானத்தை பெற்றவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதே சொல்லியிருக்கிறாங்க, சித்தர்களே சொல்லியிருக்கிறாங்க. அகஸ்திய சித்தர் சொன்ன பாட்டை வச்சுதான் நான் இந்த கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு பூதத்துக்கும் என்ன நிறம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப நிறத்தை மாத்திரம் நீங்க பண்ணிக்கோங்க, சுவை வடிவம் பற்றிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா புக்ல இருக்குது, பின்னாடி தேவைப்பட்டா சொல்லிக்கலாம். அது நமக்கு இப்ப தேவையில்லை. பூதம்னு பார்க்கும்போது மண்ணோடது பொன்னிறமா இருக்கும், நீரோட நிறம் வெண்மை, நெருப்போட நிறம் செம்மை, வாயுவோட நிறம் கருமை, ஆகாயத்தோட நிறம் படிகம். படிகம்னா கிறிஸ்டல் கிளியர். நமக்கு பார்க்க அப்படி தெரியலையே, தெரியாது. அதை உணர்றதுக்கு ஒரு தவம் இருந்து மெடிடேட் பண்ணி பார்த்தா பார்க்க முடியும். அதோட உண்மையான நிறம் அதுதான். அதை பார்த்துதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க எத்தனை பேர் உங்களோட முதுகை பார்த்துருக்கிறீங்க? அதுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா? முதுகு இருக்குது, கருவி இருந்தா தான் அந்த கண்ணாடியை வச்சுட்டு பின்னாடி பார்த்தோம்னா தெரியும். அதுபோல இந்த நிறங்களையோ சுவைகளையோ வடிவத்தையும் பார்க்க முடியும். அதற்கு ஒரு சாதனம் இருந்தால் பார்க்க முடியும், ஒரு கருவி மூலம் பார்க்க முடியும். அந்த கருவி தான் மெடிடேஷனோ அல்லாட்டினா தியானமோ, அதை நம்ம பல விதமா சொல்றோம், தவமோ ஏதோ செஞ்சு பண்றது. அப்போ ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது யார் கண்டுபிடிச்சது? சித்தர்கள். அவங்க பாட்டுல உள்ளது அப்படியே போட்டிருக்கிறேன். நீங்க அந்த புக்ல பாத்தீங்கன்னா பாட்டோடவே இருக்கும், எந்த பாட்டு எதில் உள்ளதுன்னு. அடுத்தது இந்த இப்போ நம்மளுடைய உடல் ஃபார்ம் ஆகுதுல, முதல்ல 5 பூதங்கள் உற்பத்தி ஆச்சு. இந்த 5 பூதங்கள்ல இருந்துதான் நம்மளுடைய உடலே உருவாகுது. இந்த உடல் உருவாகிறதும் இந்த 5 பூதங்களின் மூலம்தான். அதுதான் எல்லா காம்பினேஷனும். இந்த டேபிள நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை.
நான் என்ன சொல்றேன்னா, சொல்ல வாரது என்னன்னா, நம்மளுடைய உடம்புல உள்ள பல பாகங்கள். இப்போ நீங்க லைன் பாத்தீங்கன்னா ஆகாயம், அதுதான் என்னது, ஜீவன் அல்லது ஆத்மாவை குறிக்குது. அதே மாதிரி வாயு, வாயுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அடிப்படையான மூலக்கூறு ஒண்ணும், அடுத்தது ஆகாயத்துல, இப்போ ஆகாயம்ன்றது ஒரு பாதி பங்கு எடுத்துக்கிட்டா மிச்ச உள்ள 1/8 பாகம் சேர்ந்தாதான் உங்களுக்கு மனசுங்கிறது கிரியேட் ஆகும். அப்போ ஆகாயமும் வாயுவும் சேர்ந்தது மனது. ஆகாயம், நெருப்பு, எல்லாம் இது என்ன நம்ம போட்டிருப்போம்னா எவ்வளவு பங்கு அதுல சேருதுங்கிறது தான். எப்படி நம்ம பஞ்சபூதங்கள்ல நமக்கு மெயினானது இருக்குதோ, அதுல அடிப்படையா அதாவது முதல் காலம் தான் அடிப்படை மூலக்கூறு. ஆகாயம் 50%, மிச்சம் 1/4 வரும். அதே மாதிரி வாயு எடுத்தீங்கன்னா வாயு பாதி சதவீதம், அதுல இருந்து வர்றது சமானன், உதானன், புராணன். அது வெவ்வேறு வகையான வாயுக்கள் இருக்குது. அதே மாதிரி நெருப்புலையும் இந்த காம்பினேஷன் அதா இருக்கு. எதுக்காக இந்த கலர் போட்டிருக்கோம், முந்தின ஸ்லைட்ல சொல்லியிருக்கிறோம். இந்தந்த பூதங்கள் இந்தந்த கலர், அந்தந்த நிறம், அதை ரெப்ரசன்ட் பண்றாங்க, டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் அதை போட்டிருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அப்போ நம்மளுடைய உடல் உருவாகிறது, மனம் உருவாகிறது எல்லாமே பஞ்சபூதத்தால் ஆனவை. மனசு நமக்கு பார்க்க தெரியல, ஏன்னா அது இன்னும் சூக்குமமா இருக்குது. அது இந்த தூள பருப்பொருள் மாதிரி தெரியல, அந்த காம்பினேஷன் இது வந்திருக்குது. சோ இதுவும் சித்தர்கள் சொன்ன அறிவியல் அடிப்படை தான். நம்மளோட உடம்பும் இந்த மாதிரி தான் பில்ட் ஆயிருக்குது. அப்ப ஆக மொத்தம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம உடல்ல உள்ள அனைத்து தத்துவங்களும், அனைத்து உறுப்புகளும், அனைத்து பாகங்களும் எல்லாமே 5 பூதங்களால் ஆனதுதான். அதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன்ல அதுல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், மெக்கானிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அதுல நமக்கு வேதியியல் மாற்றம் நடக்கும், மின் சாரம் உள்ளால கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தி ஆகுது, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அதாவது மேக்னெட்டிக்னா காந்த சக்தி இருக்குது, மின்காந்த சக்தி இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிடுற உணவுலாம் சக்தியா மாறி அது ஒரு வெப்பத்தோட வெளிப்பாடா பயோபோட்டான்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக்கா சொல்ல போனோம்னா அந்த ஒளி உண்டு, எல்லாமே உண்டு, எல்லாமே சக்தி தான். சோ நம்ம சாப்பிடுறதெல்லாம் சக்தியா மாறி பல ரியாக்ஷன் நடக்குது. முதல்ல நம்ம உடம்பு இந்த 5 பூதங்களால் ஆனது. நம்ம முத்திரையில என்ன செய்ய போறோம்னா, இந்த 5 பூதங்களை சரிப்படுத்தினா மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸ், ஆக்ஷன்ஸ், உள்ளால் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அப்படிங்கறதா அடிப்படை தத்துவம். அதுக்காக தான் இந்த பூதங்களையும் ஒவ்வொரு ரேஷியோல இருக்குது. இப்போ இது நான் போட்டிருக்கிறதெல்லாம் 1/8 1/8 1/8 ஈக்குவலா சமமா பிரிச்சு சொல்லிட்டேன். இது பஞ்ச பூதங்கள் பிரபஞ்சத்துல உள்ளது. ஆனா நம்ம உடல்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேரியேஷன் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் சமமா ஆயிடுச்சுன்னா ஒரு வித்தியாசமும் இருக்காது. நம்மளுடைய கர்ம வினைகளால, நம்மளுடைய பழைய செயல்களால பல மாற்றங்கள், நம்ம இப்போ செய்யற வேலைகள், கர்மங்களால என்ன ஆகும்னா அதுல மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொரு ரேஷியோ மாறும், கரெக்டா இருக்காது. இது ரொம்ப சுத்தமான 5 பூதங்களோட காம்பினேஷன். பாதி பங்கு ஆகாயம்னா மிச்சம் எல்லாம் 1/8 இருக்கும். அப்போ ஒவ்வொரு பூதத்திலையும் 5 பூதங்களும் கலந்துள்ளன என்பதுதான் அடிப்படை கருத்து. ஆகாயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் மிச்சம் 4 பூதங்கள் இருக்குது. நீர் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் மிச்சம் 4 பூதங்கள் இருக்குது. நெருப்பு எடுத்துக்கிட்டோம்னா, வெப்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் 4 இருக்குது. வாயுலையும் மிச்ச 4 பூதங்கள் இருக்குது. ஆகாயத்திலையும் மிச்ச 4 பூதங்கள் இருக்குது. இந்த டாமினேஷன் வேரியடும். ஆகாயத்துல ஆகாயம் பாதி பங்கு இருக்குது, அவ்வளவுதான். நிறைய இருக்கும், மிச்சது கம்மியா இருக்கும். ஆனா ஒவ்வொரு பூதத்திலையும் மற்ற எல்லா பூதங்களும் அடக்கம். இது தெரிஞ்சா போதும். அதாவது நம்ம உடம்பு 5 பூதங்களால் ஆனவை. அது தவிர ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேரியேஷன் இருக்கும், பூதங்கள்ல வேரியேஷன் இருக்கும். அதாவது நம்ம பிறந்து வரும்போதே இப்போ உங்களுக்கு வாயு 50%க்கு பதிலா குறையா இருக்கலாம். இன்னொன்னு 1/8க்கு பதிலா அது இன்னொன்னு கூடி இருக்கலாம். அப்போ ஒண்ணு கூட குறைய இருக்கும் போதுதான் ஒவ்வொருத்தருடைய ஆக்டிவிட்டி, ஒவ்வொருத்தருடைய குணங்கள் எல்லாமே மாறும். அந்த ஒவ்வொருத்தருடைய அந்த குவாலிட்டி ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், அவங்க நடந்துக்கிற விதம், அவங்களுடைய திறமைகள் எல்லாமே
இந்த பஞ்சபூத காம்பினேஷன் படிதான் நம்ம டிசைன் பண்ணி உடம்பு வளர்ந்துருக்குது. அதை புரிஞ்சு இந்த ஒரு தத்துவத்தை புரிஞ்சா போதும். நீங்க நிறத்தை பற்றியோ அல்லட்ட இது இப்படி இவ்வளவு காம்பினேஷன் பற்றிலாம் வேண்டாம். ஐம்பூதங்களால் ஆனவை, ஒவ்வொருத்தருக்கும் அந்த காம்பினேஷன் வித்தியாசப்படும். இந்த ஒரே பாயிண்ட் தான் நான் சொல்றதுக்கு இந்த இதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்மளுடைய உடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடல் எப்படி வேலை செய்யுது? நிறைய நம்மகிட்ட அந்த ஆர்கன்ஸ் இருக்குது, உடல் அமைப்பு. அதாவது ஒன்னு சொல்லுவோம், அதாவது எலும்பு கூறு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், மூச்சு மண்டலம், ஜீரண மண்டலம், இப்படி எல்லா மண்டலமும் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை. தெரியும், நம்ம உடம்புல எலும்பு இருக்குன்னு தெரியும், தசை இருக்குன்னு தெரியும், நரம்பு அதாவது மூளையில இருந்து எல்லா பாகத்துக்கும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுதுன்னு எல்லாத்துக்கும் பொதுவா தெரியும். அதே மாதிரி ரத்த ஓட்டம் இருந்தா தான் உடல்ல எல்லா இடத்துக்கும் சக்தியை கொண்டு செல்ல முடியும். அதே மாதிரி அங்க போய் அஸ்தமானதையும் வெளியேற்ற முடியும். மூச்சு அமைப்பு அதுவும் என்ன பண்ணும், இந்த இதயத்தோடு சேர்ந்து நம்மளுடைய அசுத்தத்தை வெளியே தள்ளி சுத்தத்தை உள்ளால இழுக்கிறதுக்கு, அது ஆக்சிஜனை பிரிச்சு கொடுக்கும். அப்புறம் அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பும். ஸோ மூச்சு பண்றது, ஜீரண அமைப்பு, நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகணும். இன்னும் நிறைய இருக்குது அமைப்புகள், இன்னும் அதுக்கு கீழே கீழே நிறைய வருது. ஆனா இதெல்லாம் முக்கியமான உறுப்புகள். எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, நம்ம ஒவ்வொரு பூதத்தையும் தொடும்போது அது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சிஸ்டத்துல எல்லாம் போய் சேருது, எந்த அமைப்பை பாதிக்கும், எலும்பு கூரை பாதிக்குமா, தசையை பாதிக்குமா, நரம்ப பாதிக்குமா, ரத்த ஓட்டத்துல ஏதாவது ஒரு பிளாக்கை ஏற்படுத்திடுமா, அல்லது மூச்சு சுவாசத்துல ஏதாவது ஒரு தடங்களை ஏற்படுத்துமா, ஜீரண கோளாறை ஏற்படுத்துமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எல்லாத்துக்குமே இந்த உடல்ல உள்ள பகுதியில அந்த பாகங்கள்ல தான் வரும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அதாவது இந்த பாடியில இந்த இவ்வளவு ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்க ஸ்கெலட்டல் சிஸ்டம்ங்கிறது எலும்பு ஃபுல்லா உடம்ப தாங்கி நிற்கிறதே எலும்பு தான். அதே மாதிரி மூச்சு விட்டாதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். மூச்சு போச்சுன்னா எல்லாமே போச்சு. அதே மாதிரி நம்ம தசை நார்கள் தான் நம்ம ஒரு அந்த ஸ்ட்ரென்த்தா அதை பிடிச்சு வச்சுக்கிறது. சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்தம் எப்படி எல்லாத்துக்கும் உடம்புக்கு பரவுது, அதே மாதிரி ஜீரண சக்தி எப்படி நடக்குது, அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம்ங்கிறது பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயினான ஆர்கன்ஸ் இது எதுக்குன்னா, சயின்ஸும் முத்திரையும் எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு அடிப்படை தத்துவத்தை சொல்றோம். இது என்னன்னு ரொம்ப டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. டாக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். நான் பொதுவா இதுல எல்லாருமே இருக்கிறதுனால முதல்ல என்ன, நம்ம உடம்புல இந்தந்த அமைப்புகள்லாம் இருக்குது, அப்போ இது எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்துதான் வேலை செய்யுது. அப்போ இந்த வேலை செய்யறதை எப்படி இந்த நம்மளுடைய முத்திரைகள் இத சரி பண்ண போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் இந்த படம். ஜென்ரலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டெப்தா இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியலையே, கஷ்டமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். பல உறுப்புகள் இருக்குது, நம்ம இயங்குறது, அந்த உறுப்புகள்லாம் இணைந்து இயங்குது. அப்போ இந்த முத்திரைகள் அதுல எப்படி ஒரு எஃபெக்டை கொடுக்கும்ங்கிறதுக்கு தான் இந்த ஒரு இதுவே. அடுத்தது நம்மளுடைய முத்திரை மெயினா நம்ம இயற்கையுடன் இணைந்த முத்திரைன்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம தொன்மையான சித்தர்கள் கொடுத்த இயற்கையோடு இணைந்த. அப்போ இயற்கையோடு இணைந்தனா என்ன அர்த்தம்? இயற்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதே செயலை நம்ம இங்க செய்ய போறோம். அதோட இணைஞ்சோம்னா பிரபஞ்சத்துல நடக்கதான் நம்ம நம்ம உடல்ல நடக்குது. அப்போ பிரபஞ்சத்துல நடக்கிறதையே இங்கே நம்மளோடதுக்கு சேர்த்தோம்னா அந்த இது சிங்க்ரனைஸ் ஆகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளால நல்ல ஒரு வாழ்வு, அதாவது உடல் ஆரோக்கியத்தோடையும் மன ஆரோக்கியத்தோடையும் வளர முடியும். அதுதான் அங்க உள்ளது, மெயினா உள்ளது. இப்ப நான் சுவாசத்தை மாத்திரம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னும் அது ரிலேட்டடா அடுத்தது வரும். சுவாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மூச்சு தான், வேற ஒண்ணுமே இல்லை. மூச்சு விடுறோம். அந்த சுவாசங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அதை யோசிச்சே பாக்குறது இல்லை. நாஸ்ட்ரில் அல்லது நாசின்னு சொல்லுவோம். அது மூக்குல உள்ள 2 துவாரங்கள், இடது நாசி வலது நாசி 2 போகுது. அந்த இடது பக்கம் அந்த நாசின்னு சொல்றோம் இல்லையா, இடது சுவாசம் உடல் ஃபுல்லா போய் வர்றதுக்கு பேரு இடகலை. இடது பக்கம் சுவாசம் போச்சுன்னா அதுக்கு பேரு இடகலை. வலது நாசி வழியா சுவாசம் போச்சுன்னா பிங்கலை. இந்த 2 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். இடகலை இடது சுவாசம், பிங்கலை வலது சுவாசம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரியணும். நான் முதல் கிளாஸ்ல எக்ஸசைஸ் கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். உங்களோடது நாசில இடது பக்கமா சுவாசம் போகுதா வலது பக்கமா சுவாசம் போகுதா,
இதுல நம்ம வந்து இடது நாடின்னு சொல்லுவோம், இடது சுவாசம் சொல்லுவோம், அடுத்தது இடக்கலைன்னு சொல்றோம். ஒண்ணு குழப்பிக்கிடுறோம். இடது நாசிங்கிறது அந்த நாசி துவாரத்தை தான் குறிக்குது, அந்த பிசிக்கல் பார்ட், அந்த பகுதி. அதுல நம்ம சுவாசம் பண்றோம்ல, இடது சுவாசங்கிறது மூச்சு காத்தை இழுத்து உள்ளால போறது அந்த சுவாசம். அதே இது வந்து அந்த சுவாசம் பண்ண உடனே உள்ளால அந்த சுவாசத்தை உடம்புக்குள்ளால கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேரு, சுழற்சி பண்ணுது இல்லையா, அந்த சுவாச சுழற்சிக்கு பேரு இடக்கலை. இடது சுவாசம், இடது நாசி, அடுத்தது இடக்கலை. இடக்கலைங்கும் போது அவரோட கலை என்ன, அது வந்து உள்ளால நுழையிற சுவாச காற்ற உடலுக்குள்ளால எப்படி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இது அதற்கான படம் தான். இப்ப பாத்தீங்கன்னா இடகலைன்னு நான் சொல்லியிருக்கத ப்ளூ கலர்ல இருக்குது. இந்த இடகலை வந்து வலது பெருவிரல், வலது காலோடைய பெருவிரல்ல இருந்து, அதாவது இது வந்து இந்த போட்டிருக்கிறது வந்து ரூட் தான், அதோட பாதை தான், அதோட பாதை தான். சரிதானா? இந்த பாதை வழியா சுவாச காற்று நுழைஞ்சி உயிர் சக்தியா மாறி உடல் எல்லாம் பரவும். அதான் கான்செப்ட். ஆனால் இந்த பாதை எங்க இருந்து எங்கெல்லாம் பரவி இருக்குங்கிறதுக்கு தான் இந்த படம். இதுவும் அகஸ்தியர் பாடல்ல இருந்து அப்படியே எடுத்ததுதான். இது நம்மளோட பில்டப்போ எதுவும் கிடையாது. நம்மளுடைய சுவாச காற்று உள்ளால போய் சக்தியா மாறினதுக்கு அப்புறம் இந்த சக்திகள் வந்து உடல் எங்கும் பரவுது. வலது காலோட பெருவிரல்ல தொடங்கி மூலாதாரம் தாண்டி கழுத்து வரைக்கும் வந்து அப்புறம் வந்து கத்தரிக்கோல் மாதிரி கிராஸ் கட் பண்ணி அடுத்தது இடகலைனா இடது பக்க கைக்கே வந்து சேர்ந்துரும். பிங்கலைனா நமக்கு வலது பக்க கைக்கு வந்துடும். தொடங்குறது ஆப்போசிட்ல தொடங்கும். ஆனா அங்க வந்து அதாவது நமக்கு வந்து தொண்டை கழுத்து வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அது கிராஸ் ஆகி அப்படி வந்து நம்ம கைக்கே வந்துடும். சோ இந்த படத்துல நீங்க கவனிக்க வேண்டியது எப்படி இந்த பாதை போகுது. இதுல இருந்து நிறைய நாடிகளுக்கு போகும். அடுத்தது நாடின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். நாடினா என்னன்றது தெரியணும். ஏன்னா நம்ம சித்தர்கள் எந்த கான்டெக்ட்ல நாடிய சொல்றாங்க அது முக்கியம். நம்ம சயின்ஸ்ல வந்து நாடி நரம்பு எல்லாம் ஒண்ணுன்றுவாங்க. அப்படி கிடையாது. நாடி இருக்கு, நரம்பு இருக்கு, அடுத்தது வந்து இரத்த நாளங்கள் இருக்கு. 3 நாடி, நரம்பு, இரத்த நாளங்கள். இரத்த நாளங்கள்னா என்ன? ரத்தங்கள் உள்ளால ஓடும். ரத்த ஓட்டம் உள்ளால நடக்கிறதுக்கு பேரு இரத்த நாளங்கள். அந்த நாளங்களுக்கு உள்ளால ரத்தம் ஓடுது, அதுக்கு பேர் இரத்த நாளங்கள். அடுத்தது நெர்வ், நரம்பு. நரம்புனா என்ன? மூளையில இருந்து பல தகவல்கள் உடலின் பல பாகத்துக்கு பிரித்து செல்லப்படுகின்றன. மூளையிலிருந்து பல பாகத்துக்கு உடல்ல உள்ள எல்லா ஆர்கனுக்கும் பிரிஞ்சு போகுது. அதுக்கு பேர் தான் நெர்வ், நரம்பு. அப்ப அது உள்ளால என்ன ஓடும்? அந்த கம்யூனிகேஷன் சேனலுக்கு வந்து உள்ளால என்ன ஓடும்? ரத்த நாளத்துக்குள்ளால ரத்தம் ஓடுது. நரம்புக்குள்ளால இப்ப வந்து ஒரு தண்ணியை ஊத்தி கழுவி விட்டோன்னா ஈரப்பதம் இருக்குல்ல, அது மாதிரிதான் இந்த 5 பூதங்களுடைய தன்மை வந்து ஈரப்பதம். அதாவது ரத்தத்துல நீர் வடிவுல ஓடிக்கிட்டு இருக்குது. ரத்தம் வந்து ஓடுது, ரத்தம் ஓடுது. அதே மாதிரி நரம்புல வந்து கம்யூனிகேஷன் சிக்னல் தான் போகும். அது கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி இருக்கும். அதை அனுபவிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். அடுத்தது நாடி. நாடிக்குள்ளால என்ன ஓடும்? நாடிக்குள்ளால நம்மளுடைய உயிர் சக்தி, சக்தி ஓட்டம், பிராண சக்தின்னு சொல்லுவோம், உயிர் சக்தின்னு சொல்லுவோம். இது வந்து மற்ற 2லையும் ஓடுறதுக்கு இது வித்தியாசமானது. உங்களால இந்த ரத்த நாளங்களை பார்க்க முடியும். நம்ம கையிலே பாத்தீங்கன்னா அந்த சில நேரம் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு ரத்த ஓட்டம் போறத பார்க்க முடியும். ஒண்ணு கட் ஆயிட்டனால ரத்தம் வெளியேறதுனால தெரியும். இது வந்து ரத்த நாளங்கள். அது ஆர்டரியா இருக்கலாம், அது தமனி, சிரை, பலது. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதை வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. 3 வார்த்தைகள். நரம்புனா என்ன, நாடினா என்ன, ரத்த நாளங்கள்னா என்ன, அவ்வளவுதான். ரத்த நாளங்கள்ல பெருசு இருக்கு, சிறுசு இருக்கு, பல விதம் இருக்குது. அது நம்ம ஹார்ட்டுக்கு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதை விட்டுருங்க. ரத்த நாளங்கள் ரத்தம் உள்ளால ஓடுது, உடல் பக்கம், உடல்ல இருந்து சுத்தி வர்றதுக்கு. நரம்புங்கிறது வந்து மூளை வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் தகவலை தெரிவிக்கிறதுக்காக அனுப்புற ஒரு கம்யூனிகேஷன் சேனல். அதுக்குள்ளால என்ன ஓடும்? தகவல் தான் பரிமாறப்படும். அது எலக்ட்ரிக்கல் சிக்னலா இருக்கலாம், மேக்னெட்டிக் சிக்னலா இருக்கலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கா இருக்கலாம், ஒளி சிக்னலா இருக்கலாம். அதே மாதிரி நம்ம பல விதமான
அந்த சிக்னல்ஸ் தான், கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சிக்னல் தான் போகுது. அதுல நாடின்னு வந்தீங்கன்னா நாடியில என்ன உள்ளால போகும்? உயிர் சக்தி போகும். நம்ம மூச்சு சுவாசத்தை இழுக்கிறோம், அந்த எந்த வழியா இழுக்கிறோமோ அதே வழியா தான் வெளியே வரும். தப்பா நினைச்சுக்காதீங்க. இடது பக்கம் இடது சுவாசத்துல போனீங்கன்னா உள்ளால போய் அப்படியே ஒரு சர்க்கியூட் அடிச்சுட்டு அதே தான் வெளியில வரும். நீங்க நினைக்கலாம், இப்ப எடுக்கிறோம், உள்ளால இழுக்கிறோம், இழுத்துட்டு திருப்பி விடுறோம்னா அந்த சுவாசத்துல தான் வரும். தப்பா நினைச்சுக்காதீங்க, இடது பக்கம் போயிட்டு வலது பக்கம் வரும்னு நினைக்காதீங்க. அப்படி வராது. இந்த தவறான கான்செப்ட் யாரும் நினைச்சுக்காதீங்க. இடது சுவாசம் இடது பக்கமா போகும், இடது பக்கமா தான் வெளியே வரும். அந்த வெளியே வர்றதுக்குள்ள என்ன பண்ணும்? உள்ளால போய் லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்ல இருந்து அதை என்ன பண்ணுது? ஆக்சிஜன் பிரிச்சு எடுத்து ரத்தத்தோட கொடுத்து அதை நம்மளுடைய இருதயம் மூலம் உடல் எல்லாம் பரவ வைக்குது. உடல் இது இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? சுவாசம் போனதுக்கு அப்புறம் இந்த நாடிகள் என்ன பண்ணும்னா ரத்தத்திலயோ மற்ற இதுல இருக்கிற அந்த சக்தியை உறிஞ்சிக்கிடும். சக்தியை உறிஞ்சி அந்தந்த பாகத்துக்கு கொடுக்கும், சக்தியை கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனாலதான் ஒவ்வொன்றையும் ஒரு ஹார்மோன்ஸோ அல்லது என்சைமோ சுரக்குது. நாடிங்கிறது சக்தி செல்ற ஒரு சேனல், ஒரு பாதை. இப்ப ஆறுன்னு கால்வாய் இருந்தா கால்வாயில தண்ணி போகும், ஒரு பைப்லைன் இருந்தா பைப்லைனுக்குள்ளால நீர் போகும். அது எல்லாருக்கும் தெரியும். நாடிங்கிறது இந்த படத்துல நான் காட்டியிருக்கிறது என்னன்னா, அந்த நாடிங்கிறது இடது நாடி வழியா நீங்க சுவாசிக்கும் போது சக்தி எல்லாம், அதாவது நம்ம அதாவது சுவாசிக்கிற காற்றோட அழுத்தத்தால உடல் எங்கும் சக்தி பரவப்படுகிறது. இடது பக்கம் உள்ளது ஒரு சைடு ஆஃப் ஒரு பக்கத்துல உள்ள பாகங்களையும், வலது சுவாசம் இன்னொரு பக்கத்துல உள்ள பாகங்களுக்கும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும் சக்தியை. இதுதான் புரிஞ்சுக்கணும். நாடி சக்தியை சுமந்து செல்லும் ஒரு பாதை. நாடி சக்தியை சுமந்து செல்லும் பாதை. 72,000 நாடி இருக்குது நம்ம உடம்புல. 72,000 நாடி. அதுல மெயினான நாடி தான் இடநாடி, இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இந்த மூணும் மெயினானது. அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா அப்புறம் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ரத்த நாளங்கள்னா என்ன, நரம்புனா என்ன, நாடினா என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம இந்த சுவாசிக்கிறோம் இல்லையா, அதாவது நமக்கு வலது காலில் அந்த பாதை தான். நீங்க தொடங்குறது வலது காலில் நினைச்சுக்காதீங்க தயவு செய்து. நான் கொடுத்துருக்கிறது இந்த ப்ளூ கலர்லையும் ரெட் கலர்லையும் கொடுக்கறது இதோட பாதை. அதுல இருந்து நிறைய 72,000 நாடியில இந்த நாடியில இருந்து பல இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி சக்திகள் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். முழு உடம்பையும் இது கவர் பண்ணுதுங்கிறதான். அதாவது காலுல இருந்து அந்த பாதை காலுலையும் போய் சேருது, கையிலையும் போய் சேருது, நாசிலையும் போய் சேருது. அந்த கனெக்டிவிட்டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம சுவாசிக்கிற சுவாசம் எங்கெல்லாம் போகுது? நாடி வழியா அந்த சக்தியை உறிஞ்சி, உடல்ல உள்ள சக்தியை உறிஞ்சி நாடி அதை சக்தியை கேரி பண்ணி, அதாவது சுமந்து சென்று கைவிரலுக்கு எல்லாத்துக்கும் போய் சேருது, காலில் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போய் சேரும். அந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன நாடிகளா அந்த எனர்ஜியை அந்தந்த ஆர்கனுக்கு கொண்டு போய்க்கணும், அந்தந்த உறுப்புகளுக்கு கொண்டு போயிருக்கும். இதுதான் நம்மளுடைய உடலுடைய அந்த சுவாசத்தோட இதுக்கு சொல்றேன். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த படத்துல இந்த வெறுமனை நீங்க பாத்தீங்கன்னா இடகலையில இருந்து, இடகலை நீங்க ப்ளூ கலர்ல தொடங்கி இந்த இது இப்படியே போய் மேல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி என்ன பண்ணும்? இடகலை திருப்பி இடது கைக்கே சேர்ந்துடும். இடகலை வலது காலில் இருந்து அந்த பாதையோட இது சொல்றேன், அமைப்பு தான். அதுலதான் தொடங்குன்னு கிடையாது. மூச்சு சுவாசத்து வழியாதான் உங்களுக்கு காத்து போகும். ஆனால் உங்களுக்கு இந்த சர்க்யூட் பாத்தீங்கன்னா கையிலையும் கனெக்ட் ஆயிருக்குது. சக்தி கையிலையும் கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் நமக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இடது சுவாசம் வலது சுவாசம்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சயின்ஸ்ல இந்த அளவுக்குலாம் அவங்க சொல்லல, இன்னும் கண்டுபிடிப்பாங்க கண்டிப்பா. இது நீங்க உணர முடியும். இப்போ இந்த இடது சுவாசம் அல்லது வலது சுவாசம்னு வச்சுக்கோங்களேன். வலது நாசியை இப்போ காட்டியிருக்கிறேன். அதை மாத்திரம் அந்த மூக்கோட அந்த துவாரத்தை மாத்திரம் காட்டியிருக்கிறேன். இதுல என்ன காட்டியிருக்கிறேன்? இப்ப இந்த ரவுண்டு போகுது இல்லையா, இந்த ரவுண்டா ஒரு இதுல பாத்தீங்கன்னா நான் 5 பூதங்களோடதையும் கலரையும் கொடுத்துருக்கிறேன். மத்தியில் உள்ளது ஆகாயம், கீழே உள்ளது நீர், லெப்ட்ல இருக்கிறது மண்ணு. அதாவது மூக்குத்தண்டை ஒட்டி உரசிக்கிட்டு போகும் மண் மூலக்கூறு. அதே மாதிரி
நமக்கு வந்து வாயு வந்து அந்த மூக்குத்தண்டுக்கு ஆப்போசிட்ல போகும். இந்த துவாரத்துல மேல் பகுதி மேல ஒட்டி போறது வந்து வெப்பம், கீழே வந்ததுன்னா இது நீர். அதாவது பஞ்சபூத தத்துவங்கள். மத்தியில வர்றது ஆகாயம். அதாவது ஒரு 2 நாசிலையுமே இதே மாதிரிதான் உண்டு. நம்ம வந்து சும்மா காத்தை இழுக்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் அந்த காத்தை இழுக்கும் போது உள்ளால அந்த நாசி இருக்குல்ல, நாஸ்ட்ரலுக்குள்ளால ஒரு நம்ம காத்தை அப்படி மாத்துறது மாதிரி, இப்போ ஃபேன் இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இங்கங்க காத்து போல, அதே மாதிரி உங்களால உணர முடியும். இது கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதுதான் முதல்ல நமக்கு அந்த பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து இடது சுவாசம் எந்த இதுல போறத உணர்றது. அதுக்கடுத்தது இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜா இருக்கும். நீங்க புரியட்டாலும் பரவாயில்ல. ஆனா இப்படிதான் போகுது. உள்ளால வந்து எப்படி போகுது, 5 பாகமா பிரிஞ்சு நீங்க வந்து ஒரு 60 நிமிஷமோ 90 நிமிஷமோ இடது வழியா சுவாசம் நடக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு மூக்குத்தண்டை ஒட்டி போகும், கொஞ்ச நேரத்துக்கு அடியில உள்ளதுல போகும், கீழே போகும், கொஞ்ச நேரத்துக்கு இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடுல போகும், கொஞ்ச நேரத்துக்கு மேல போகும், மத்தியில போச்சுன்னா ஆகாயம். இது மாதிரிதான் இந்த சுவாசத்துல இவ்வளவு இருக்குது விஷயங்கள். இத சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் அதுக்குரிய பாடலை வச்சுதான் கொடுத்துருக்கு. சர ஓட்டம்னு சொல்லுவாங்க. சர ஓட்டம்னா அந்த மூச்சு எப்படி உள்ளுக்குள்ளால சக்திய கொண்டு போய் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதா சர ஓட்டம். சரம்னா மூச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா மூச்சு வேற சுவாசம் வேற. மூச்சுன்னு மூச்சு காற்று, சுவாசம்ங்கிறது நம்ம எடுக்கிற காற்று, மூச்சுங்கிறது அந்த உயிர் சக்தியை எல்லா இடத்துலயும் பரப்புறது. அதனால இந்த வார்த்தைகள் வந்து கரெக்டா கிளியரா இருக்கணும். நம்ம சுவாசிக்கும் போது உடலெங்கும் சக்திகள் பரப்பப்படுகின்றன. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சுவாசம் உள்ளால இழுக்கும் போது 5 பூதங்களும் போகுது. இது புரியட்டாலும் பரவாயில்ல. சுவாசம் வந்து இடது சுவாசம் வலது சுவாசம் போகுது, எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். இதை உணர முடியும், நீங்களே உணர்ந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அதை விட்டுருங்க. அதே மாதிரி இந்த 2க்குமே இதே தான் சொல்றேன். இந்த 2 துவாரத்திலையுமே 2 நாசி துவாரத்திலையுமே இந்த காத்து இந்த மாதிரிதான் உள்ளால சுவாசிக்கும் போது இப்படி போகுங்கிறது தான் சித்தர்கள் சொன்னதுதான். அதுக்கடுத்து நான் வந்து இந்த படத்தை பார்த்து பயந்துட வேண்டாம். ஆங்கிலத்திலையும் நான் தமிழையும் போட்டிருக்கேன். நான் தமிழ்ல வாசிக்க தெரியாதவங்களுக்காக இதை போட்டிருக்கிறேன். இல்ல நீங்க வந்து நரம்பு மண்டலம்னு ஒண்ணு சொல்லலாம். நரம்பு அமைப்பு மூளையில இருந்து எல்லாம் போறது. அதுல வெவ்வேறு இது இருக்குது. அதுல வந்து நர்வஸ் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம் இருக்குது. அதாவது மைய நரம்பு மண்டலத்தில் தான் நமக்கு வந்து மூளையும் தண்டுவடமும் அதுல வரும். புற நரம்பு மண்டலம்னு வந்தீங்கன்னா அது வந்து உடல்சார் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம்னு வரும். இப்போ தானியங்கு அட்டானமிக், அதாவது தானே அதாவது நம்ம நினைச்சபடி பண்றதுல. இப்போ இருதயம் துடிக்குதுன்னா துடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நினைச்ச இருதயத்தை நிறுத்தி வைக்க முடியாது. சுவாசமும் ரொட்டீனா போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நடக்கிறதா வந்து அட்டானமஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறதும் தானியங்கு நரம்பு மண்டலம் தமிழ்ல உள்ளது. இதுல இருந்து நமக்கு வந்து 3 வகையான நரம்பு மண்டலம் இருக்குது. இதுல இருந்து அட்டானமஸ்ல பாராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக், என்டெரிக். இந்த 3ல நமக்கு வந்து இப்போ பாராசிம்பத்தட்டிக்கும் சிம்பத்தட்டிக்ங்கிற நேம் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தமிழ்ல வந்து என்னன்னா எதிர்பரிவு மண்டலம், பரிவு நரம்பு மண்டலம். இந்த 2ம். இது குடல் நரம்பு மண்டலம் வந்து அது தனி, அது வந்து நம்மளுடைய ஜீரண சக்திக்குரியது. அது இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல இந்த 2 நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பரிவு நரம்பு மண்டலமும் எதிர்பரிவு மண்டலம் 2 இருக்கு. அந்த பேரை யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் கிளாசிபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம், புரிய வேண்டாம். நரம்பு மண்டலத்துல 2 இருக்கு. அதுக்கு ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ நம்மளுடைய மூளைன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூளை வந்து 2 அரை கோளமா இருக்குன்னு படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. இல்லாட்டாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மூளை வந்து உள்ளுக்குள்ளால நம்மளுடைய தலைக்குள்ளால இருக்கிற மூளை 2 அரை கோளமா இருக்கும். இந்த லெப்ட்ல இருக்கிறது இடது அரைக்கோளம், வலதுல இருக்குது வலது அரைக்கோளம். இப்போ இந்த பரிவு நரம்பு மண்டலம் எல்லாமே இடது அரைக்கோளத்தோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி எதிர்பரிவு நரம்பு மண்டலம், அதாவது பாராசிம்பத்தட்டிக்னு சொல்லுவோம். பிஎன்எஸ், எஸ்என்எஸ் வச்சுக்கோங்க. பரிவு மண்டலம் வந்து எஸ்என்எஸ், பாராசிம்பத்தட்டிக்ங்கிறது வந்து பிஎன்எஸ். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சயின்ஸ்ல, இது வந்து சயின்ஸ் படி தான் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து based on the research they have made in the laboratory as well as in the scientific research. இதெல்லாம் அறிவியல் பூர்வமானது. இது வந்து சித்தர்கள் சொல்லல, இப்படி அவங்க சொன்னதுன்னு சொல்ல. நான் வந்து சயின்ஸையும் அவங்களோட இணைச்சு பார்க்கறதுக்கு முயற்சி பண்றேன், அவ்வளவுதான்.
நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் ஓ இது இப்படி வேலை செய்தா அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக, ஒரே காரணத்துக்காக தான். அந்த வார்த்தைகளை பற்றி குழப்பிக்க வேண்டாம். லெப்ட் சைட்ல, அதாவது இடது அரைக்கோளத்துல சில நரம்பு மண்டலம் அங்க இருக்குது, வலது பக்கத்துல இன்னொரு நரம்பு மண்டலம் இருக்கு. பேர் தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரியட்டாலும் பரவாயில்ல. நம்ம இடகலை பிங்கலைன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பிங்கலைங்கிறது சூரிய நாடின்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு பிங்கலைங்கிறது சூரிய நாடி, இடகலைங்கிறது சந்திர நாடி, அது இன்னொரு பேரு. இப்போ நம்ம சயின்ஸ் படி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எஸ்என்எஸ் வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட், போராடு அல்லது ஓடு. ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல சடனா தீ பிடிச்சிருச்சு, உடனே என்ன ஆகும், அப்படியே டென்ஷன் ஆகும். ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இதய துடிப்பு அதிகமாகும். அதே மாதிரி சுவாச பாதை அப்படியே விரிவு பண்ணி வேகமா வேலை செய்யும், கண்ணு அப்படியே உயர்த்தி பார்ப்போம். இந்த மாதிரி தசைகளுக்கெல்லாம் அந்த உடனே ஓடு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதிக ரத்தத்தை அனுப்பும். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய மூளை தூண்டி விடுறது, அதுதான் பரிவு மண்டலம், பரிவு நரம்பு மண்டலம். அதுக்குதான் ஃபிளைட் ஆர் ஃபைட் சொல்லுவாங்க, போராடு அல்லது ஓடு அப்படின்றத அதோட பிரின்சிபிள். இங்க அடுத்தது என்ன இருக்குது, இன்னொன்னு வந்து எதிர்பரிவு மண்டலம், பிஎன்எஸ். இது ஓய்வு மற்றும் செரிமானம், ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, பிஎன்எஸ், செரிமானம் பண்றது. அதே மாதிரி இந்த நம்ம வந்து யூரின் போனா போறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கெல்லாம் இது பண்ணும். இது வந்து ஓய்வு, டைஜஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது. அப்போ நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய மூளை வந்து போராடு அல்லது ஓடுங்கிறதுக்கு ஒரு பக்கத்துல உள்ள வேரியஸ் டாஸ்க், அதுக்கு வேண்டிய வேலைகள் செய்யுது. அதே மாதிரி இடது அரைக்கோளத்துல இன்னும் பல வேலைகள் செய்யுது. இடது பக்கம் சில வேலைகள், அதாவது வலது பக்கத்துல உள்ளதுக்கெல்லாம் இடது பக்கம் உள்ள மூளை வந்து சிக்னல் அனுப்பி நிறைய வேலையை செய்யும். இது சில வேலையெல்லாம் சொல்லிட்டோம்னா எல்லா வேலையும் கிடையாது. அதே மாதிரி வலது பக்கத்துல உள்ளது சிலதைத்தான் பண்ணும். இந்த படத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த நம்மளுடைய பிஎன்எஸ் இருக்கு இல்லையா, இடநாடி வந்து இதோட அசோசியேட் ஆயிருக்குது. நான் அந்த சிக்னல் காட்டினேன் போன இதுல எப்படி போகுதுன்றது. இந்த சிக்னல் வருதுல, இது இங்க தலைக்கு போறதுங்கிறது அதைத்தான் இங்க காட்டுறோம். சயின்ஸ்ல அதைத்தான் சொல்றாங்க. இது வந்து பேப்பர் மூலமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி, ஆமா இடது அரைக்கோளத்துல வந்து நம்ம வந்து எந்தது ஒவ்வொன்றும் வந்து கனெக்ட் ஆகுது. அதாவது பிங்களா நாடி இடது அரைக்கோளத்துல அசோசியேட் ஆயிருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய இடநாடி வலது அரைக்கோளத்தோட அசைன் ஆயிருக்குது. அப்போ இந்த நாடி சுவாசத்துல இருக்கும்போது எந்த பகுதியில போய் அசோசியேட் ஆயிருக்கும் அந்த இடகலை பிங்கலை, அந்த பாகத்துக்கு மூளை வந்து கம்யூனிகேட் பண்ணி அதை எல்லாத்துக்கும் சக்தியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இடது அரைக்கோளத்துல இருந்து நம்ம வந்து உள்ளது வந்து பிங்கலை நாடி இடது அரைக்கோளத்துல அசோசியேட் ஆயிருக்குது. அதாவது வலது சுவாசம் வந்து இடது அரைக்கோளத்துக்கு போகுது. அதே மாதிரி இடநாடி வந்து எங்க போகுது, வலது அரைக்கோளத்துக்கு போகுது. அங்க போயிட்டு அதுக்கு என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணுமோ அத்தனைக்கும் சக்தி வேண்டியதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இது சயின்ஸ் மூலம் ப்ரூவ் பண்ணப்பட்டது, நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதுதான் சொல்ல வரேன். சோ ரெண்டும் இப்படி அசோசியேட் ஆயிருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த நாசி சுவாசம் வந்து உள்ளால இவ்வளவு வேலை பண்ணுது, நாடிதான் அத்தனைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கறதான் இதோட கருத்து. இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த படத்துல என்ன நீங்க புரிஞ்சுக்கிட வேணும்னா, நான் சொல்லியிருக்கிறது இப்போ ரெண்டும் சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக்ங்கிறது வந்து ஒவ்வொரு உறுப்போடையும் தொடர்புள்ளது. அந்த சக்தி வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் போறது, நம்மளுடைய ஒவ்வொரு மாற்றத்துக்கும் தகுந்தபடி என்சைமோ ஹார்மோனோ மாறுறது எல்லாமே இந்த சயின்டிபிக்கா உள்ளது. இது வந்து எதுவுமே சித்தர்கள் சொன்னது சொல்லல, சயின்ஸும் இதை ஆமோதிக்குது. சித்தர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்மளுடைய 3 வார்த்தையை மாத்திரம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நிறுத்திக்கிடுறேன் என்னோட உரைய. சிர்காடியன் ரிதம், அல்ட்ராடியன் ரிதம், சர்க்காலுனர் ரிதம் அல்லது கடிகாரம்னு வச்சுக்கலாம். ரிதம்ங்கிறது கால ஒழுங்கு முறை. ரிதம்னா கால ஒழுங்கு முறை. சிர்காடியம் ரிதம்னா நம்ம 24 மணி நேரத்துல உடம்புல எந்தெந்த பாகங்கள் எந்தெந்த நேரத்துல சுறுசுறுப்பா வேலை செய்யும் அப்படின்றதுதான். இப்போ கல்லீரல்னா 1 to 3 அது வந்து சுறுசுறுப்பா இருக்கும். 3 to 5 கொஞ்சம் ஸ்லோவா லங்ஸ் வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு காலக்கணி, இது வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. சிர்காடியன் ரிதம்ங்கிறது 24 மணி நேரத்துல இந்தந்த ஆர்கன்ஸ் வந்து
எஃபெக்டிவா வேலை செய்யும். ஏன்னா ஹார்ட் நிக்க முடியாது, லங்ஸ் நிக்க முடியாது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான். சோ சிர்காடியன் ரிதம்ங்கிறது நம்ம உடலுக்குள்ளால 24 மணி நேரத்துக்குள்ளால என்னென்னதெல்லாம் நடக்குது, எந்த பாகத்துல அந்த வேலை நடக்குது, சக்தி பரிமாற்றம் எங்க நடக்குது, எந்த இடத்துக்கு எங்கெங்க போகுது, உடல் ஃபுல்லா ஒரே டைம்ல எல்லாத்துக்கும் போகாது. அதைத்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிர்காடியன் ரிதம் எந்த ஒரு ஆர்கனும் ஒரு உறுப்பும் இந்த நேரத்துல தீவிரமா வேலை செய்யும். அப்ப அதுக்கு அந்த டைம்ல சக்தி அதிகம் தேவை அப்படிங்கிறது. அடுத்தது அல்ட்ராடியன் ரிதம். அந்த அல்ட்ராடியன் ரிதம் வந்து சிர்காடியன் 24 மணி நேரம். இது வேற. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளாலே எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா அடுத்ததுக்கு மாறுது. இப்ப நம்ம நாசிலையுமே இடது நாசில இருந்து ஒரு 60 to 90 நிமிஷம் ஆனோடனே வலது நாசிக்கு மாறும். இதுக்கு பேரு அல்ட்ராடியன் ரிதம். அதாவது ஒரு நாளுல எல்லா இடத்துக்கும் போறது ஒண்ணு, அது சிர்காடியன் ரிதம். அந்த சிர்காடியன் ரிதத்துக்குள்ளால அல்ட்ராடியன் ரிதம்ங்கிறது இந்த சுழற்சி எப்படின்னா, ஒரு வேலையில இருந்து அடுத்த வேலைக்கு போகுது. நீங்க வந்து கான்சென்ட்ரேஷன் ஒரு 120 நிமிஷத்துக்கு மேல பண்ண முடியாது, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் உள்ளுக்குள்ளாலே மாறுது. அதாவது இடது சுவாசம் வலது சுவாசம் பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். அல்ட்ராடியன் ரிதம்ங்கிறது வந்து ஒரு நாளைக்குள்ளால இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அடுத்த வேலைக்கு சுவிட்ச் ஓவர் பண்றது. அதுதான். அப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும். இன்னொன்னு எண்டோஜினியஸ் சர்க்காலுனர் கடிகாரம். இது என்னன்னா, அதாவது சந்திரனுடைய சுழற்சி மாதத்துக்கு 29.5 நாட்கள், 29 நாட்கள் தான் கணக்கு. அது லூனார் மந்த்னு சொல்லுவோம். அந்த சந்திரனோட சுழற்சிக்கு தகுந்தபடி உடல்ல என்ன மாற்றம் நடக்குது, அதுக்கு பேர் தான் சர்க்காலூனார் கடிகாரம். சர்க்காலூனார் கால ஒழுங்கு. சோ இந்த 3 இதுவும் காலகட்ட உடம்புக்குள்ளால இது வந்து சயின்டிபிக். அதுபடி சிர்காடியன் ரிதத்தை கண்டுபிடிச்ச 3 சயின்டிஸ்ட் பல ஆண்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவருக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்கு. அது வந்து சோ இது எதுவுமே வந்து நான் வந்து இது இவங்க யாரு சித்தர்கள் சொன்னது கிடையாது. சிர்காடியன் ரிதம், அல்ட்ராடியன் ரிதம், அப்புறம் சர்க்காலுனர் கடிகாரம். நம்ம பயிற்சி செய்யும் போதே நீங்க உணரலாம், ஏன் இடது சுவாசத்துல இருந்து வலது சுவாசத்துல மாறுதுன்னா அதுவும் உள்ளால காரணங்கள் இருக்குது, சும்மா மாறல. அந்த மாறக்கூடிய நேரத்துக்கு பேர் தான் அல்ட்ராடியன் ரிதம். இப்படிதான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் உடம்புக்குள்ளால மாறிட்டு வருது. இது வந்து மாத சுழற்சி, சந்திரனோட சுழற்சிக்கு தகுந்தபடி மாற்றம் வருது. அது சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 சிர்காடியன், அல்ட்ராடியன், சர்க்காலுனார் கடிகாரம், இந்த 3 கடிகாரம்னு சொல்லலாம், ரிதம்னு சொல்லலாம். இவ்வளவுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதை சொல்லிட்டேன். இப்போ இந்த கிளாஸோட நிறைவுக்கு வந்துட்டோம். நீங்க வந்து இம்மிடியேட்டா கேள்வி கேட்கணும்னு தேவையில்லை. நான் வந்து இந்த பிரசன்டேஷன் கூட உங்களுக்கு ஷேர் பண்ண தந்துடுறேன். நீங்க திருப்பி திருப்பி படிங்க. இதுல சந்தேகம் இருந்தா நீங்க சந்தேகத்தை கேளுங்க. இப்ப நேரடியா கேட்டோம்னா ஒரே கன்ஃபியூஷன் தான் வரும். ஏன்னா இது டாக்டர்ஸ்களுக்குலாம் நல்லா புரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு இன்னொரு இடம் பார்த்தாதான் அதோட அர்த்தம் புரியும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அடுத்த வாரத்துக்கு நான் கொடுக்குற எக்ஸசைஸ் என்னன்னா, நீங்க வந்து சுவாசத்தை அப்சர்வ் பண்ண சொன்னேன். சிலவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க, சுவாசம் தெரியல, என்னால அப்சர்வ் பண்ண முடியலங்கிறாங்க. உற்று நோக்க நோக்க கண்டிப்பா புரியும். இப்போ நீங்க வந்து சுவாசத்தை கவனிக்கிறீங்க, மனசு என்ன நினைக்குது? மனசு வந்து எப்பவுமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கும்? ஏதாவது பக்கம் ஓடிட்டு இருக்கும். திடீர்னு சந்திரனுக்கே போயிடுவோம், அவ்வளவு ஃபாஸ்ட். மனசோட ஸ்பீட்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. மனது ஒரு அங்கம் தான், பாடியில சூக்குமமான அங்கம், பார்க்க தெரியல, அதனால சொல்லல. சிலவங்க கேட்டிருந்தாங்க மனசு எங்க இருக்குன்னு, நான் கேள்வி கேட்டிருந்தேன். போனடைய அதுக்கு பதில் இன்டைரக்டா சொல்லிட்டேன். அந்த திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா தெரியும். நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், எங்க இருக்குங்கிறதே நான் சொல்றேன் அடுத்த கிளாஸ்ல. ஏன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன், அப்ப புரியும். ஆனா இப்ப ஒவ்வொரு வேர்டையும் நீங்க மைண்டைல ஏத்திக்கோங்க, அவ்வளவுதான். நான் சொல்ற ஒவ்வொரு vocabulary தான் லைக் இன்ட்ரோடியூசிங் வேரியஸ் vocabularies to be used for mudras. முத்திரையில யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு ஒரு சிம்பிளா தெரிஞ்சா போதும் ஒழிய ரொம்ப போட்டு நீங்க மண்டை காய வேண்டாம். ஐயோ இந்த என்ன இதெல்லாம் படிக்கணுமா, பரீட்சைக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கஷ்டமாலாம் வராது, கவலைப்படாதீங்க. புரிஞ்சுக்கிட்டா போதும். முதல்ல பரீட்சையை பற்றி யோசிக்க வேண்டாம், நீங்க உடலை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அந்த உள்ளால நடக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் என்ன நடக்குது, உள்ளால என்ன ஆக்டிவிட்டி நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுவோம். அடுத்த வாரம் எக்ஸசைஸ் நீங்க வந்து உள்ளால சுவாசத்தை கவனிங்க. உங்க மனசு வந்து நினைக்காம எவ்வளவு நேரம் இருக்கு, அதாவது எக்ஸசைஸ் என்னன்னு நீங்க கவனிச்சுக்கோங்க. கேள்வி என்னன்னா, நீங்க வந்து அப்படியே இருக்கிறீங்க, கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்க, அதாவது முழிச்சிருக்கு, எப்படின்னா இருந்துட்டு போங்க. எவ்வளவு நேரம் உங்களுடைய மனசு எதையுமே நினைக்காம இருக்க முடியுது? ரொம்ப கடினம்.
அது இருக்காது, அப்படி இருக்காது. ஏன்னா எப்பவுமே கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஐயோ இன்னைக்கு தோசைக்கு அரைக்கிறதுக்கு மாவு போட மறந்துச்சனே, ஐயோ துணியை காய போட்டா எடுக்க மறந்துச்சனே, ஏதாவது ஓடும். நீங்க மெடிடேஷன்ல இருக்கும்னா, மெடிடேஷன் சாதாரண விஷயம் இல்ல. நான் மெடிடேஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு யாரையோ நினைச்சிட்டு கனவுல டியூட் ஆடிட்டு எல்லாம் இருந்தா அது என்ன மெடிடேஷன்? மனசு அப்படி ஓடிட்டு இருக்கும், நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதாவது மணலை கூட திருச்சு கயிறா மாத்திரலாம், என் மனசை அடக்க முடியலையேன்னு சித்தர்கள் அவ்வளவு உயர்ந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் புலம்பி இருக்காங்க. உயர்ந்த நிலை வந்த பிறகு அதான் கேக்குறேன், ஒரு செகண்டாவது ஒண்ணு நினைக்காம இருக்க முடியுதா? அது நீங்க சொல்லுங்க. என் மனசு எங்கேயுமே போகல, அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. இதுதான் எக்ஸசைஸ். எவ்வளவு நேரம் உங்களால அமைதியா இருக்க முடிஞ்சது? முடியலையா? என்னால மனசு எங்கேதான் ஓடிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல, அது மாத்திரம் 2 லைன்ல எழுதுங்க போதும். அதுதான் உங்களுடைய அடுத்த அசைன்மெண்ட். முதல் அசைன்மெண்ட் முடியாதவங்களும் அதை முடிச்சு கொடுத்துருங்க தயவு செய்து. சரியா? என்னோட கிளாஸ முடிச்சுக்கிடுறேன். நன்றி 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 நன்றி. வணக்கம்.